இந்த பங்கிற்கு பல முறை நான் வந்திருக்கின்றேன். பல அற்புதங்களை இந்த அந்தோனியர் வாயிலாக இறைவனிடம் பெற்றுக்கொண்டு இருந்திருக்கின்றேன். என்னுடைய இந்திய சாட்சி காணாமல் போன பொருட்களை கண்டெடுத்து கொடுப்பவர் திரு அந்தோனியார் என்பது நமக்கு தெரியும். அந்த ஒரு பொருள் கிடைத்ததற்காக நான் இப்பொழுது நன்றி கூற வந்திருக்கின்றேன். கடந்த 1.5 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு பொருள், அது என்னுடைய தங்க கம்மல். அது விலை உயர்ந்த பொருள் என்பதற்காக மட்டுமல்ல, அது எனக்கு பிரியமானவர்கள் எனக்கு அன்பளிப்பாக கொடுத்த பொருள். பல முறை பல இடங்களில் வீட்டில் எல்லா இடத்தையும் எடுத்து புரட்டி போட்டு தேடிவிட்டேன். அது எனக்கு கிடைக்கவே இல்லை. 6 மாதங்களுக்கு முன்பாக நாங்கள் மடிப்பாக்கத்திலிருந்து இங்கே வீடுகள் மாற்றிக்கொண்டு வந்தோம். அப்பொழுது கூட ஒரு இடமாக எல்லாவற்றையும் தேடி ஆராய்ந்து அலசி பார்த்துவிட்டே கிடைக்கவில்லை. இறுதியாக அந்தோனியாரிடம் கேட்டு பெறலாம் என்று முடிவு செய்தேன். அந்தோனியாரிடம் ஜெயிப்பது, காணாமல் போன பொருட்களை கண்டெடுத்து கொடுப்பவர்களே, உமக்கு விருப்பம் இருந்தால் இறைமகன் இயேசுவிடம் எனக்காக பரிந்து பேசி அந்த பொருளை கண்டெடுத்து கொடுக்கும்படி அதை கூறி ஜெபித்தேன். கடந்த மாதம் இறுதியிலே நான் ஏதோ ஒரு பொருள், வேறு ஒரு பொருளை நான் எடுக்கும் பொழுது ஒரு சிறு துண்டு பொட்டலத்திலே அது ஒரு மழித்து வைத்து கீழே விழுந்தது. எடுத்து பார்த்த பொழுது என்னுடைய அந்த பொருள் கிடைத்துவிட்டது. மிகவும் சந்தோஷமடைந்த உடனடியாக நான் அந்தோனியாருக்கு நன்றி சொன்னேன். அந்தோனியாரை நன்றி, கண்டிப்பாக என்னால் முடியும் போது நான் இங்கே வந்து சாட்சி சொல்கிறேன் என்று அது இந்த மாதமே சாட்சி சொல்ல எனக்கு கிருபை கொடுத்ததற்காக நான் அந்தோனியாருக்கும் நன்றி, அந்தோனியார் வழியாக இறைமகன் இயேசுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். நன்றி. நன்றி நன்றி இறைவா, நன்றி தலைவா. சொல்லுமா, நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. அடுத்த சாட்சி. என் பெயர் ஜூலியானா. நான் கிறிஸ்தரசர் பங்கிலிருந்து வரேன். இங்கே நான் மரியான் சேனையில் நான் பணி செய்கிறேன். இங்கே இருக்கிற மரியான் சேனைக்கு எல்லாருமே என்னை பற்றி தெரியும். எனக்கு ஒரே பையன், 28 வயசு, ஆக்சிடெண்ட்டில் இறந்துருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கேன்சர் வந்துருச்சு, பிரெஸ்ட் கேன்சர் வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து என்னை கடவுள் இந்த இடத்துல அந்தோனியார் ஆலயத்தில் என்னை நிற்க வச்சுருக்காருன்னா அது நற்கருணை ஆண்டவரும் அன்னை மரியாளும் தான். நாங்கள் டெய்லி எனக்கு யாரும் இல்லை, நானும் என் கணவரும் குடும்ப ஜபம் சொல்லுவோம். அது 2 மணி நேரம் ஆகும் எங்கள் குடும்ப ஜபம் சொல்லுவோம். சொல்லும் போது இன்னைக்கு ஆண்டவர் என்னை நிற்க வச்சுருக்காருன்னா வேறு மனிதர்கள் யாரும் கிடையாது, டாக்டர்கள் யாரும் கிடையாது, என் ஆண்டவர் நற்கருணை ஆண்டவர் தான். எனக்கு 28 வயசில் நான் என் பையனை பறி கொடுத்துட்டு நான் ஒரு நாள் கூட திருப்பலியை நான் மிஸ் பண்ணதே கிடையாது. என் பையனை அடக்கம் பண்ணிட்டு கூட அடுத்த நாள் வந்து நான் திருப்பலிக்கு போனேன். எல்லாரும் சொன்னாங்க, பையனை இழந்துட்டு திருப்பலிக்கு வராங்க. நான் பீச்சுக்கோ பார்க்குக்கோ எதுக்குமே போகல, ஆண்டவரை தேடி போனேன். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த ஒரே பையனை நீர் எடுத்துக்கிட்ட நான் உன்னை தேடி வருவேன். ஆனால் என்ன காரணன்றது நீ எனக்கு காண்டியும் எனக்கு வெளிப்படுத்தும். நான் டெய்லி ஆண்டவர்கிட்ட நான் 6:15 எங்கள் பங்கில் பூசை நான் 5:30 போய் 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட பேசுவேன். பேசி என் குறையலெல்லாம் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன், நீ பார்த்துக்க அப்படின்வேன். இன்றைக்கி என்னை நிற்க வச்சுருக்காரு அந்தோனியார் ஆலயத்தில் என்னை சாட்சி சொல்ல நிற்க வச்சுருக்காருன்னா அது இங்கே உட்காந்துருக்காரு, இங்கே நற்கருணை பேழையில் இருக்காரு உயிருள்ள தேவன், அவர் தான் என்னை நிற்க வச்சுருக்காரு. அதே மாதிரி இப்போ பரிசுத்த ஆவியை பாடும்போது எனக்கு வந்து என்ன அறியாமலே ஜபம் வந்தது. ஜபம் வந்தபோது அப்படியே பனி மாறி ஒரு இது அப்படியே பொழிஞ்ச மாதிரி என் தலையில் இருந்தது. என்னால் ஆவேசமாக அந்த இயேசுவே ஆண்டவர் உனக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அது பனி மாறி என் தலையில் அப்படியே விழுந்தது. அதுவும் ஆண்டவர் செய்த ஒரு புதுமை தான். நான் நம்புகிறேன், விசுவசிக்கிறேன். நன்றி சொல்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, அதையே வாழ்வோம்.